அவ சொன்னதை நீ கேட்டல. முதல்ல அபி வந்தான். நம்ம ஒரு ஃபேமிலியா இருந்து ஃபேமிலி ஹவுஸோட ஆப்ஷனை நிப்பாட்டிட்டோம். இப்போ வாழ்க்கையில முதல் முறையா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்காங்க. அந்த வீடு போயிருந்தா எல்லா நினைவுகளும் அழிஞ்சு போயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்மள எதுவுமே சொல்லாம போயிருக்காரு. என்னைக்கு அண்ணன் நம்மள மாதிரி இப்படி நின்னு பேசிட்டு இருந்திருக்காரு சொல்லு? எப்ப நம்ம கிட்ட பேசினாலும் நம்மள திட்டத்துக்காக மட்டும்தான் பேசுவாரு. பட் யூ நோ வாட், இந்த பிரக்யாவோட ரிவெஞ்ச்ல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஐ மீன், இந்த ரிவெஞ்ச்னால அவ அபிகிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருப்பான். எவ்வளவு நாள் அபியும் பிரக்யாவும் பிரிஞ்சு இருக்கிறாங்களோ அது வரைக்கும் நம்மளோட உண்மை வெளியில வராம இருக்கும். அப்படியே வெளியில வந்தா என்ன? பிரக்யா யாரையும் பேச விடாம அவ மட்டும் பேசிக்கிட்டே இருக்காளே. ஒரு பக்கம் பிரக்யாவோட கோபம், இன்னொரு பக்கம் அண்ணனோட ஈகோ. அதனால இவங்க ரெண்டு பேரும் பொறுமையா பேசிக்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம சாதகமா பயன்படுத்திக்கணும். பிரக்யாவோட உண்மையான நிலைமை என்னங்கறத நான் அவளுக்கு ஞாபகப்படுத்தணும். அட, நீங்க ரெண்டு பேரும் எப்ப வரீங்க? நாங்க இப்பதான் வந்தோம். இல்ல பிராச்சி, எல்லாமே உன்னோட பிரம்ம தான். ரியா பெங்களூர்ல என்ன பண்ண போறா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்பெல்லாம் நீ ரியாவை ரொம்ப மிஸ் பண்ற. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பிராச்சி. அந்த மாதிரி இருந்தா அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. அவ உன்னோட தங்கச்சி. நீ யாரையாவது நினைக்கிற இல்ல அவங்க மேல அன்பு செலுத்துறன்னு வை, அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்படியே அவ நினைப்பு உனக்கு வந்தாலும் நான் என்ன உன்னை திட்டவா போறேன் சொல்லு? அவ நல்ல பொண்ணு இல்ல, அவளையா நீ நினைக்கிறேன்னு கேட்கவா போற? நீ அவளை நல்லா நினைச்சுக்கோ. ஆனா அவ கத்து கொடுத்த பாடத்தை மறந்துடாத. ஐ நோ, அவ என் தங்கச்சி. அதுவும் இல்லாம அவளை பத்தி நல்லாவே தெரியும். அவ பிடிவாதத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அவளை நான் நினைக்கிறேன்னா அவ நல்லவன்னு சொல்லிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவகிட்ட இருந்து விலகி இருக்கிறதா நல்லது. நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம், எல்லாரும் அவளை விட்டு விலகிதான் இருக்கணும். ட்ரூ. அட, சிட்கிட்ட இருந்து போன். பெங்களூர் போனவன்னு திருந்திட்டான்னு நினைக்கிறேன். சரி, நீ பேசு. ஹலோ, வாட்ஸ்அப். இப்ப சொல்லு, அந்த பொண்ணு எதுக்கு உனக்கு பிடிக்கல? இங்க பாரு, அவ உன்னோட டைப் கிடையவே கிடையாது. அதுதான் தெளிவா சொல்லு, என்ன குறைன்னு. எனக்கு பிடிக்கல, அப்புறம் நீ முடிவு பண்ணிக்கொன்னு. உன் இஷ்டம். சரி, இருக்கட்டும் விடு. நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கல்யாணம் படிக்க சொல்லி ரொம்பவே தொந்தரவு பண்ணல. இப்ப நான் கல்யாணத்துக்கு சீரியஸா இருக்கேன், ஆனா நீ பின் வாங்குற. அப்ப எந்த பொண்ணுனாலும் ஓகே சொல்லிடுவா? ஓகே, அப்படி உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீ கண்ணை மூடிட்டு எந்த பொண்ணு கிட்டயாவது மாலையை போட்டுருன. நீங்க பாரு, அதுக்குள்ள நீ எப்படி கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்? இப்பதான் நீ அவளை பாத்துருக்க, அவ கூட பேசு, அவ கிட்ட பழகு, 1-2 டேட் போயிட்டு வா, அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோடா. அப்ப உனக்கு எல்லாமே புரியும். நான் சொல்ல வர்றது புரியுதுல? அப்ப நான் போய் முதல்ல பேசவா? நீ முதல்ல பேசணும். கொஞ்சம் கேஷுவலா பேசணும். ஓகே? அப்ப நான் அவளை டான்ஸ் பண்ண கூப்பிடுறேன், சரியா? டிடி டான்ஸ் ஆடலாம் கூப்பிடாத. ஹலோ ஹலோ. சரி விடு, டான்ஸ் ஆடட்டும். அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை முன்னேறும். அட, இவங்க பேச்சு தொடரக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்? எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. என்ன பிடிக்கல? சில சமயங்கள்ல நம்ம பாக்குற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. தட்ஸ் ட்ரூ. உதாரணத்துக்கு ரியாவே எடுத்துக்கோ. உன்னோட ரத்தம் தான் அவ, ஆனா டோட்டலி அவ ஆப்போசிட். ஆக்சுவலி ரியா பேரை கேட்ட உடனே எனக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தோணுச்சு. நான் வேண்டிக்கிறது, நான் ஆசைப்படுறதுலாம் என்னன்னா, வாழ்க்கையில ரியா மாதிரியான பொண்ணு சிட்டுக்கு கிடைச்சிடக்கூடாது. அவன் நல்ல தைரியசாலியா இருக்கான். அவனே வந்துட்டான் பாரு. வந்துட்டேன். சரி, ஆனா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவன் இங்க வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் தேடிட்டு இருந்த பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லுவான். சிட். என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வந்துருச்சு. உன் கூட வந்தனால டென்ஷன் ஆயிட்டா. என்ன, கிளம்பலாமா? சரி, நீ போ, நான் அப்புறம் வரேன். ஷூர்? சரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன பண்ற? போட்டோஸ் எங்க எடுத்துட்டு போற? ரன்வீர், போட்டோ எதுக்கு தூக்கி போட்ட? இப்ப எப்படி சிட்டுக்கு பொண்ணு பாக்குறது சொல்லு? நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. சிட்டே அவனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டான். இனிமே நமக்கு எந்த பொறுப்பும் இல்ல. எதை பத்தியும் நம்ம கவலைப்படவே வேண்டாம். இதுக்கப்புறம் நீயும் நானும் அப்புறம் நம்ம லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அவன் லைஃப் அவன் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்ல. ப்ளீஸ், நான் உங்க கூட என்ஜாய் பண்ண ஆசைப்படுறேன். இன்னைக்கு நாம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடணும். விடுதலை கிடைச்சிருக்கு இல்லையா? அவன் வேற பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நான் என் பொண்டாட்டி கூட டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் யூ அண்ட் மீ, நோ ஃபோன்ஸ் கால்ஸ். இது ரொம்ப ஸ்வீட்ல.
சிட் ஃபோன் பண்றான், பேசுறியா? பேச இஷ்டம் இல்லதான், ஆனா இப்ப அவன் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்துட்டான்ல, பேசிதான் ஆகணும். பிரச்சி மியூசிக் ஆஃப் பண்ண, லைட்டையும் ஆன் பண்ணு. தேங்க்யூ. ஹலோ ரன்பீர், ஐ மீன் ட்ரபிள். சத்தமா பேசு, உன்னோட குரல் கேட்கல. ஹலோ ரன்பீர், நான் இங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அந்த பொண்ணு பிரச்சனையில இருக்கா. ஹலோ ஹலோ, என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் அங்க சொல்லு. ஹலோ, வாய்ஸே கேட்க மாட்டேங்குது, என்னாச்சு? இரு, நீ கட் பண்ணு, நான் உனக்கு கால் பண்றேன். ஏய், என்னுடைய போன் அது. எங்க கிட்டே விளையாட்டா? யாரா இருந்தாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஒண்ணு மட்டும் விட்டுருவனா என்ன? வெளியே வா, வான்றல்ல. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டே இருந்தான். ஒன் செகண்ட். இவன்கிட்ட வேற ஏதாவது நம்பர் இருக்கா? என்கிட்ட இல்ல. இல்லையா? ஏதோ பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுது, அந்த பொண்ணு இருக்கல்ல, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான், அவன் குடிச்சிருப்பான், அதனால சிட்டுக்கும் அவனுக்கும் சண்டை ஆயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இதெல்லாம் நடக்கிறது சகஜம். இப்படி எல்லாம் நடக்கும். நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். ஆனா இங்க இருந்துகிட்டு எப்படி ஹெல்ப் பண்றது? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆவ். ஏ ஃபுகி, என்ன பண்ணிட்டு இருக்க? கோவத்தை தவிர வேற ஏதாவது வேலை இருந்தா பாருமா. முன்னாடியில நான் மட்டும்தான் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நான் அதை விட்டுட்டேன், நீ அதை புடிச்சுக்கிட்ட. உன்னோட இந்த புது அவதாரம் இருக்க பாரு, நல்லாவே சூட் ஆகுது. உன்னோட ஹேர் ஸ்டைல், புது பாடி லாங்குவேஜ். யா, ஆனா கோவம் சுத்தமா சூட் ஆகலமா. என் கோவத்தை பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு என்கிட்ட கிளியரா சொல்லிட்டீங்க. அதாவது என்ன தோக்கடிச்சு எனக்கு பாடம் கத்து கொடுக்க போறதா? அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாத விஷயத்த இப்ப முழுமையா முடிக்க பாக்குறீங்கல்ல? ஆனா எனக்கு என்ன நடந்ததோ அது நன்மைக்குதான். நான் எப்ப நினைச்சாலும் உன்னோட பிளான காத்துல பறக்க விட்டுருவேன். நீங்க இப்படி சொன்னதுனாலதான் என் குறிக்கோள்ல இன்னும் உறுதியாயிட்டேன். நீ என்ன பழி வாங்க பாக்குறியா? எதுக்காக பழி வாங்கணும்? உங்க பேச்சிலையும் சரி, உங்க பார்வையிலயும் சரி, உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? என்னை எப்பவுமே அன்பால தான் தோக்கடிக்க முடியும், மோதி முடியாது. என் முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க. 2 வருஷம் முன்னாடி நீங்க எனக்கு எதுவும் பண்ணாத மாதிரி நடந்துக்கிட்டீங்க. லவ் பண்றங்கிற பேரால எப்படி நடந்துக்கிட்டீங்க? நான் உனக்கு நிறைய தான் காட்ட ஆசைப்படுறேன், ஆனா நீ தான் பார்க்க தயாரா இல்ல. நீ இப்படி பிகு பண்ணனா அப்புறம் எப்படி உனக்கு எங்களை தெரியும்? ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நீ வந்துட்டல, இப்ப எனக்கு புது வேகம் வந்த மாதிரி இருக்கு. என் லைஃபுக்கு புது உயிரோட்டம் வந்த மாதிரி இருக்கு. உன் முன்னாடி வரும்போதுதான் நான் நானா இருக்கிறதா உணர்றேன். நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு குறிக்கோள் இருக்குன்னு தோணுது. நீ மட்டும் இல்லைன்னு வைய, லைஃப் ரொம்ப போரிங் ஆயிடுது. சோ இந்த போரிங் லைஃபை மறக்கிறதுக்காக எப்பவுமே எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஹெல்ப் பண்ணுது. இப்ப அதுதான் உங்களுக்கு துணையா இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் தனுவுக்கும் நடுவுல நான் வர போறது இல்ல. அதே மாதிரி என் குறிக்கோளுக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாது. நீங்களும் சரி, உங்க நினைவுகளும் சரி. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போன உடனே காத்து நம்ம மேல அடிக்கிற மாதிரி அந்த வீட்டோட நினைவுகளும் என் மேல வீசுச்சு. ஆனா அடுத்த நொடியே நீங்க எப்படி என்ன கொன்னு என்ன பிரியணும்னு நினைச்சீங்களோ அதுவும் ஞாபகத்துக்கு வருது. நான் உன்னை பிரியணும்னு நினைச்சதே கிடையாது. எனக்கு விதியை பத்தி எதுவும் தெரியாது. அப்பப்ப அது நம்மள பிரிச்சுக்கிட்டே தான் இருக்கு, ஆனா அதுவே சேர்த்து வைக்குது. சில சமயம் எனக்கு சுயநினைவு இருக்கிறது இல்ல, சில சமயம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுற, சில சமயம் ஒரு பெரிய புரட்சி பொண்ணா என் முன்னாடி வர, சில சமயம் அடைச்சா இந்த வாட்டி எந்த பேரும் உனக்கு வைக்கலையே. சரி கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். புது லவ் ஸ்டோரினா புது பேர் வேணும்ல? This new life, this new me. உங்களால பொறுத்துக்க முடியலல்ல? ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண விஷயங்கள் இருக்க பாருங்க, அது நல்லதுக்கு தான். என்னோட குறிக்கோளை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. உங்க பொய்யை கேட்டதுக்கு அப்புறம் தான் பொய்யானவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
இப்ப நேரம் வந்துருச்சு அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. பழைய நினைவுகளை அழிச்சிட்டு புது நினைவுகளை உருவாக்குவோம். காலத்துக்கு எதிரா போய் புது சரித்திரத்தை உருவாக்குவோம். அதுல அழுகிறது, தோல்வி எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது, இதெல்லாம் உங்க தலையெழுத்த. என்னோட தலையெழுத்த வெற்றி மட்டும்தான். எல்லாரும் லைன்ல நில்லுங்க. ஒழுங்கா நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றல. ஜாக் அண்ட் ஜெனி 2 பேரும் இங்க தான் ஒளிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துருங்க. இந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ணது நீங்க தான் எனக்கு தெரியும். இங்க நீங்க தான் ட்ரக்ஸ் சப்ளை பண்றதுன்னு தெரியும். வெளியே வாங்க. ரவி, எல்லாரும் செக் பண்ணு. யாரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருந்தாலும் அவங்கள வண்டியில ஏத்து. யார் கையிலயாவது ட்ரக்ஸ் இருந்தா என்கிட்ட கூட்டிட்டு வா. ஏய், ஒழுங்கா நில்றா. சார், இவன் தான் சார் ஜாக். முழு பேர் ஜாக்கி சான். அப்புறம் இவ ஜெனி, முழு பேர் ஜெனிஃபர். இவங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. ஏய், நில்லுடா, நில்லுடா. ஏய், நில்லுடா. ஏய், புடிங்க அவளை. ஏய், எங்க தப்பிக்க பாக்குறீங்க? வாங்கடா இங்க. வாங்க. ஒழுங்கா நில்லு இங்க. என்கிட்ட எதுவுமே இல்ல, வேணா செக் பண்ணிக்கோங்க. சார், அவ தான் எதுவும் இல்லைன்னு சொல்றாள, விட்டுடுங்க. எதுவும் இல்லையா? செக் பண்ணுங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன தேடுறீங்களோ அது எங்க கிட்ட இல்ல சார். சார், எங்க கிட்ட எதுவுமே இல்ல சார். சார், இவங்க கிட்ட இருந்து ஒண்ணு கிடைச்சிருக்கு சார். யாரும் ஓடாதீங்க. நில்லுங்க. எல்லாரும் ஒரே இடத்துல நில்லுங்க. எல்லாரும் ஷூட் பண்ணிடுவேன். ஏய், இங்க வா. நீதான் இவங்க எல்லாருக்கும் பாஸா? இதுதான் ஆத்துல வலை வீசி மீனை பிடிக்க போய் முதலே பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. நீ டீலருக்குலாம் டீலரா இருக்க, பெரிய கேங்கா இருப்ப போல. சார், நான் உண்மைதான் சொல்றேன். எனக்கு எதுவும் தெரியாது சார். இது எப்படி உன் கையில வந்தது? ஹாய் மாம், உங்ககிட்ட சிட்டோட ஆல்டர்னேட்டிவ் நம்பர் ஏதாவது இருக்கா? நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த நேரத்துல சித்தோட நம்பர் உனக்கு எதுக்கு வேணும் சொல்லு. என்னாச்சு? ஆக்சுவலி அது என்னன்னா, அவன் போன் எடுக்க மாட்டேன்றான். பெங்களூர்ல இருந்து போன் பண்ணியிருந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டான், ஆனா போன் போக மாட்டேங்குது. சோ வாட்ஸ் த ப்ராப்ளம்? இதுல பயப்பட வேண்டிய அளவுக்கு என்ன இருக்கு சொல்லு. சில சமயம் செல்போன்ல பிரச்சனை வர்றது சகஜம் தானே. ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ ஆயிருக்கும். ஐ டோன்ட் நோ. அவன் போன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சில சமயம் பேசிட்டு இருக்கும் போதே அது கட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணா அப்புறம் சரியாயிடும். வாட்ஸ் தி பிக் டீல்? ஒரு மோசமான போன் எடுத்துட்டு அவன் ஏமா பெங்களூர் போனா? புது போன் வாங்கிருக்கலாம்ல. அவன் ஏன் அந்த மோசமான போனை மாத்தல தெரியுமா? அந்த போன் வந்து உங்க அப்பா அவனுக்கு கிஃப்டா கொடுத்தது. பொருளோட வேல்யூ பத்தி அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மொபைலா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி. அன்லைக் யூ, அவனோட ஆசைகளை சுத்தி அவன் லைஃப் இருந்ததே இல்ல. அதை விட முக்கியமான விஷயம், அவன் சந்தோஷத்துக்காக எப்பவுமே அவன் வாழ்ந்ததில்லை. அவன் மட்டும் சந்தோஷமா இல்லாம கூட இருக்கிறவங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அந்த காரியத்தை மட்டும்தான் அவன் எப்பவும் செய்வான். ஒன்ன மாதிரி அவன் கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு கிடைச்சதுனால. மம்மி, என்ன ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா விஷயத்தையும் சுத்தி வளைச்சு அந்த பொண்ணுகிட்டயே நீங்க கொண்டு வரீங்க. நான் உன்னை என்னோட பர்சனல் லைஃபை டிஸ்கஸ் பண்ண உங்ககிட்ட வரல. எனக்கு என்ன தோணுதுன்னா, சிட்டோட லைஃப் இப்ப ஆபத்துல இருக்கு. உன் பேர் என்ன? சார், என்னுடைய பேர் சித்தார்த். இது வரைக்கும் நான் எந்த தப்பான விஷயம் பண்ணதில்லை. வேணும்னா நீங்க என் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஐ எம் a good citizen. I know my duties. நீ நல்லா இங்கிலீஷ் பேசிட்டா மட்டும் நல்ல சிட்டிசன் ஆயிட முடியாது. பெங்களூர்ல பாதி ஜெயில் இங்கிலீஷ் பேசுறவங்களால தான் நிறைஞ்சு கிடக்குது. நீயும் அங்கதான் போற. சொல்லு, நீ யாருக்காக வேலை பார்க்கற? இப்பவும் டைம் இருக்கு. தண்டனையை குறைக்க வழி பண்ற. சார், நான் எந்த ஒரு தப்பு பண்ணல சார். நான் இங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன், அவ்வளவுதான். நானும் உன் கம்பெனியை பார்த்தேன். நீ நிறைய கம்பெனி வச்சிருக்க. டி கம்பெனி, சி கம்பெனி, டி கம்பெனி, எல்லா கம்பெனியும் எனக்கு தெரியும். ஏய், என்ன இது? காட்டு.
சார் இவகிட்டயும் ஒன்று கிடைச்சிருக்கு சார். ஏத்தாவல எல்லாரும் ஜீப்ல ஏத்து கூட்டிட்டு போங்க. சார் நீங்க உண்மையிலேயே ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சார். இவர் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் சார். போய் சொல்லவே இல்ல. ஐ நோ இவர் பார்க்க கொஞ்சம் தப்பான ஆள் மாதிரி தெரிவாரு, ஆனா மனசளவுல நல்லவரு. இவரால இந்த தப்பான காரியமும் பண்ண முடியாது. இப்ப வரைக்கும் இவர் ஒரு ரெட் சிக்னல் கூட கிராஸ் பண்ணது இல்ல. அப்படி இருக்கும்போது ட்ரக் டீலிங் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க இவரை பத்தி இவ்வளவு சொன்னீங்கல்ல, அத வைஃப் மட்டும் தான் சொல்ல முடியும். சார் இந்த மாதிரி நேரத்துல கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. சரியா சொன்ன. ஆனா இந்த வயசுல பொண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் சூஸ் பண்றதுல ரொம்ப தப்பு பண்றாங்க. அப்புறம் வாழ்க்கை பூராவும் கஷ்டப்படுறாங்க. அது போட்டோம், நீங்க இவரை பத்தி இவ்வளவு சொன்னீங்கல்ல, அத வைஃப் மட்டும் தான் சொல்ல முடியும். நீங்க ஒன்னும் ஒரு வைஃப் இல்லையே, எதுக்கு தேவையில்லாம போய் சொல்லி பிரச்சனையில மாட்டிக்கிறேன்? நான் இவரோட வைஃப் தான். நம்ம 2 பேரும் வீட்ல சண்டை போட்டோங்கிறதுக்காக நீ கோவத்துல இங்க வந்துட்ட, நானும் வந்துட்டேன். ஆனா நான் இங்க இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாதுல்ல. நான் உன்னை சமாதானப்படுத்த வரலாம் தான் இருந்தேன், ஆனா போலீஸ் வந்துட்டாங்க. உங்க புருஷன் டீசென்ட்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா இவர் கையில எப்படி ட்ரக்ஸ் வந்தது? அதான் ஜெனின்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணுங்க இருந்து ஓடுனால அவதான் இவரோட பாக்கெட்ல போட்டா சார். நான் பார்த்தேன். சார் நீங்க வேணா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிரும். சரி மேனேஜர். எஸ் சார். சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போலாம். சாரி சார், இங்க சிசிடிவி கேமராலாம் இல்ல. சிசிடிவி கேமரா இல்லையா? இவ்வளவு செலவு பண்ணி மியூசிக் சிஸ்டம் போட பணம் இருக்கு, சிசிடிவி கேமரா போடுறதுக்கு பணம் இல்லையா? உங்கள மாதிரி ஆளுங்க தான் கிரைமை வளர்க்கறது. முதல்ல உங்களை பிடிச்சி தான் ஜெயில போடணும். அப்படியே ஒன்னதான், உனக்கு ஒன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல, அதனால நீ போக முடியாது. சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இவரோட இமேஜே பாதிப்படையும் சார். பேரும் ரிப்பேர் ஆயிடும். அதனால இவரோட வேலை கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட வேணா இவரை பத்தி கேட்டுக்கோங்க. இருங்க, அதையும் நானே கேக்குறேன். மேம் ஆக்சுவலி என்ன உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதே மாதிரி எனக்கு உங்களுக்கு தெரியாது. பட் இங்க நடக்கிற விஷயத்துக்கு நீங்க எங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் மேம். அட்லீஸ்ட் ஃபார் த ட்ரூத், ரைட்? ப்ளீஸ் நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்களேன். அந்த ஓடி போன ஜென்னி தான் இவரோட பாக்கெட்ல ட்ரக்ஸ போட்டுட்டு போனான்னு. ஆமா சார், அந்த லேடி இவன் பாக்கெட்ல ஒரு பேக் போட்டதை நான் பார்த்தேன் சார். சார் நீங்களே கேட்டீங்களே, நான் உண்மையதான் சொல்றேன். அந்த ஜெனி தான் இவரோட பாக்கெட்ல ட்ரக்ஸ போட்டுட்டு ஓடிட்டா. ஓகே, நீங்க 2 பேரும் போகலாம், வேற யாரும் போக கூடாது. அச்சச்சோ அச்சச்சோ. ஹாய், குட் மார்னிங். இந்தா உன் பெட்ஷீட், நீ மறந்து வச்சுட்டு வந்துட்ட. என்ன பாட்டி, நாம என்ன ஷிம்லாவிலியா இருக்கிறோம்? அப்படியே வெளியில பெட்ஷீட் இல்லாம படுத்தோடனே உறைஞ்சு போறதுக்கு? ஆமாப்பா, உனக்கு ஏன் குளிர போகுது? ஏன்னா நீ தான் 24 மணி நேரமும் விஷத்தை குடிக்கிறியே. இல்ல பாட்டி, அது விஷம்லாம் இல்ல, மருந்து மருந்து. இது பாக்கிறதுக்கு அப்படியே லெமன் ஜூஸ் மாதிரியே இருக்கும். ஆனா இது உள்ள போச்சுன்னு வைங்க, அப்புறம் உள்ள இருக்கிற வழியில வெளியில போயிடும். இது மருந்தா மட்டும் இல்ல பாட்டி, ஃபினாயிலாவும் வேலை செய்யுது. அதாவது வெளியில இருக்க பாத்ரூம் கிளீன் பண்ணல, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே வெளியில கொண்டு வந்துரும். இன்னைக்கு பிரக்யாவை சந்திச்சதுக்கு அப்புறமா என்னோட பழைய நினைவுகள் எதுவுமே என் மனசுக்குள்ள வச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப எல்லாம் புதுசா ஆரம்பிக்க போறேன், புது நினைவுகளை உருவாக்க போறேன். அந்த நினைவுகள்ல என் கையால எடுத்து என் மனசுல இருக்கிற ஒவ்வொரு மூலையிலையும் அப்படியே என்னை அலங்கரிக்க போறேன். இப்ப ரெனோவேஷன் டைம் வந்துருச்சு பாட்டி. ஹோல் மாடலை நாம அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும். அவ எவ்வளவு மாறி வந்திருக்கால, அதனால எனக்குள்ளேயும் சில மாற்றங்களை நான் கொண்டு வரணும்ல, அதான நியாயம். பாட்டி, இப்ப உங்களுக்கு தான் பயங்கரமா குளிரும். இப்ப நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. இங்க பாருப்பா, தயவு செஞ்சு இந்த விஷத்தை விட்டுருப்பா. பாட்டி, இது விஷம்லாம் இல்ல, அன்பு. இருங்க, ஒரு முத்தம் தரேன். என்ன விடுறா, நான் சொல்ற பேச்சே நீ கேட்க மாட்டேங்கிற. பாட்டி, மொத்தமா ஒரு நாள் கேட்டுக்கிறேன். இப்ப நான் தூங்க போறேன். இதுக்கு மேல இன்னைக்கு நீ எனக்கு தேவையில்லை. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இன்னில இருந்து உனக்கு எனக்கும். அட, நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி வா.
உன்னை என்ன பண்றது செல்லம்? யாரு சேலஞ்ச் பண்ணாலும் அவங்க முன்னாடி நான் விசில் அடிச்சு அவங்கள உண்டு இல்லைன்னு பேண்டு வாசிச்சிருவேன். ஒரு சின்ன ஆட்டம் ஆடினேன், பணம் செலவழிக்காம வேலை முடிஞ்சது. உன் ஆக்ஷன்ல நான் கெடுத்துட்டேன்ல. உனக்கு நான் 2 சஜஷன் கொடுக்குறேன். என்ன மிரட்டாத, என்ன சேலஞ்ச் பண்ணாதானே.